ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். தெய்வ பிள்ளை எந்த நிலையிலும் நம்மை வெறுக்காதவர் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, வெறுக்காதவர் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன். கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆமேன். Thank you Jesus. இந்த நிலையில் நான் இருந்தாலும், இந்த நிலையில் நான் இருந்தாலும், என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு நடுவரே. இந்த நிலையில் நான் இருந்தாலும், என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு நடுவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள், நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். இந்த நிலையில் நான் இருந்தாலும், இந்த நிலையில் நான் இருந்தாலும், என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு நடுவரே. ஒருவரே, என் இயேசு நடுவரே. சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். இந்த நிலையில் நான் இருந்தாலும், இந்த நிலையில் நான் இருந்தாலும், என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு நடுவரே. பட்டம் படி
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எந்த நிலையில் இருந்தாலும், டாப் வேர்டு இல்லை, எந்த நிலையில் இருந்தாலும் ஏசப்பா நம்மை கைவிடவே மாட்டார். ஆமேன். நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ராஜா வீட்டு பிள்ளை. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து, நீங்கள் சாதாரணமானவங்க இல்லை, நீங்கள் ராஜா வீட்டு பிள்ளை. ஒரு தடவை தான் சொல்லியிருப்பீங்களே, சொல்லும் போதே அபிஷேகத்தோடு சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வருடம், போன வருடம் கிறிஸ்மஸ் சாங்கில் ஒரு பாட்டு, ஜிஜின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டை. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப அழகாக அந்த வாலிப பிள்ளைகள் அந்த பாடல்களை பாடுவது உண்டு. அதில் ஒரு வார்த்தை நீ ரொம்ப அசைக்கும் அந்த பாட்டில், நான் ராஜா வீட்டு பிள்ளை, நான் ராஜாவோட பிள்ளை, இன்னும் தப்பு செய்ய மாட்டேன். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ ராஜா வீட்டு பிள்ளைன்னா என்ன செய்யக்கூடாது? தப்பு செய்யக்கூடாது. ஆமேன். ஆகவே அந்த கிருபைகளை ஆண்டவர் அளவில்லாமல் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து நடத்துவார். ஆகவே இந்த செய்தியை ரொம்ப ஞானமாக உற்று கவனிக்கும் பொழுது இதனுடைய அத்துணை ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இதுவரையிலும் நாம் ஏமாற்றப்படாத ஒரே இடம் கர்த்தரின் பாதம். நொறுங்கின நெஞ்சங்கள் அவர் வார்த்தையால் மட்டுமே குணமாகிறது. என் இதயம் வலிக்கும் போதெல்லாம் இயேசுவிடம் மட்டுமே மனம் விட்டு பேசுகிறேன். ஏனென்றால் என் இதயத்தை படைத்தவர் அவர்தானே, என்னை புரிந்து கொண்ட என் தகப்பனும் அவர்தானே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். நான் நிறைய இடங்கள்ல நீங்களும் நானும் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆமேன். உங்கள் வேலை ஸ்தலங்களில் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், குடும்பத்தில் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், உறவுகளில் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆமேன். இன்னும் நிறைய விஷயங்களில் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏமாறாத ஒரு இடம் உண்டானால் அது கர்த்தரின் பாதம். ஆமேன். தேவனுடைய சமூகம். இதில் நீங்கள் ஏமாறவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை என்னையும் அற்புதமாய் நடத்துவார். அப்போ இந்த கிறிஸ்தவ மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒளி பொருந்திய ஒரு பாதை. ஆமேன். கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு இன்னொன்று என்ன சொல்லலாம்? ஒரு ஒளி பொருந்திய பாதை. அப்படின்னா வெளிச்சமாக இருக்கிற ஒரு பாதை. ஆமீன். அது பாவம்னா இருள். ஆமீன். அது இருள் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பயணிக்கிற பாதைக்கு என்ன தெரியுங்களா? ஒளி நிறைந்த ஒரு பாதையிலே பயணிக்கிறோம். ஆமீன். ஆகவே மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு தேவ பிள்ளை. ஆகவே தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறவர்கள் மட்டுமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆமீன். வாழ்க்கை கணக்குக்கு ஃபார்முலா இந்த வேதம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வாழ்க்கையில கஷ்டமான கணக்கு, சில பேருக்கு எல்லாமே ஈஸியா வேணும், வாய்ப்பே இல்லை. ஆமீன். வாழ்க்கையில எதுவுமே ஈஸியா இருக்காது. ஆமீன். எல்லாம் கடினமான கணக்குகளாக இருக்கும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், யார் யார் இந்த வாழ்க்கை கணக்குல ஃபார்முலாவாகிய வேதத்தை அப்ளை பண்ணி வாழ்றீங்களோ 100க்கு 100 நீங்க சாதிக்கலாம். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். அப்பா நன்றி ஆண்டவரே, நீ நடத்துகிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஆமீன். நான் செய்தியினுடைய தலைப்பு சொன்னேன், ராஜா வீட்டு பிள்ளை என்று சொன்னேன். ஆமீன். தேவ பிள்ளையே, இன்றைக்கு என்னுடைய செய்திக்கு ஆதாரமாக வேதத்தில் வருகிற மேவி போசேத் என்கிற நபரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த ஃபேன் கொஞ்சம் போடுப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அதற்கு முன்பதாக இந்த மேவி போசேத் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆமேன். மேவி போசேத் சவுல் ராஜாவுடைய பேரன். இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜாவா வந்தவருடைய பேரன் தான் இந்த மேவி போசேத். ஆமேன். பாருங்க, நம்ம இந்திய தேசத்துல கூட நேரு குடும்பம் அப்படின்னா ராஜ பரம்பரைன்னு சொல்லுவாங்க. ஆமீன். அந்த வம்சாவளியில வந்தவங்கள நம்ம இன்னும் அவங்க தேசத்துக்காக நிறைய தியாகம் பண்ண குடும்பம் நேரு குடும்பம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி இஸ்ரவேல் ராஜ்யத்துல முதல் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவர் சவுல்.
அந்த சவுலுடைய பையன் யோனத்தான், யோனத்தானுடைய பையன் மேவிபோசேத். நிறைய பசங்க இருந்திருக்காங்க யோனத்தானுக்கு. சோ சவுலுடைய பேரன் தான் இந்த யோனத்தான். அதை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சவுலுடைய குடும்பத்தினுடைய பின்னணியும் என்ன, அந்த குடும்பத்தை குறித்து சரித்திரத்தில் என்ன இடம் பெற்றிருக்கு, அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது, நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது வாழும்போது தெரிகிறத விட மரிக்கும் போது தெரிஞ்சிடும். ஆமே, கடனை வச்சுட்டு போனோன்னா பாருங்க எவ்வளோ கடனை வச்சுட்டு மறிச்சிட்டாரு அப்படி சொல்லுவாங்க. ஆமே, ஏதாவது தப்பு பண்ணி மறிச்சோம்னா இவன் பண்ணாத அக்கிரமமே இல்லைங்க, செத்து போயிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. நம்மளை அப்படி சொல்லிடவே கூடாது, நல்லா வாழணும். ராமேன் சொல்லுங்க. ஆமேன். பழமொழி சொல்லுவாங்க, பணத்தை சேர்க்கலினாலும் ஜனத்தை சேர்க்கணுமா. ஆமேன். அந்த மாதிரி எதற்கு இதெல்லாம் சொல்றோம், நல்லா வாழணும், ஒரே ஒரு வாழ்க்கை. ஆமேன். இந்த ஒரு வாழ்க்கையில ரொம்ப பரிசுத்தமா, ஒழுக்கமா, நீதியா, நேர்மையா வாழ்ந்துட்டோம்னா அதற்குரிய பலன் அதிகம். அல்லேலூயா. கர்த்தரை நான் துதிக்கிறேன். இவங்க குடும்ப பின்னணியத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். வேதத்துல படிக்கிறோம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து ஒரு 2-3 வசனங்களை வாசிப்பாங்க. கவனமா கவனிங்க. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17 தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான். வில் வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் பாடின புலம்பலாவது, இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள், பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் கலிகூறாதபடிக்கும் அதை காத் பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளில் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள். கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டது. கொலையுண்டவர்களின் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நினத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினது இல்லை. சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை. ஆமேன். இப்ப பார்க்கிறோம், இந்த சம்பவத்திலிருந்து நீங்க வீட்டுக்கு போய் மீதி 3 வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அந்த குடும்பத்தை குறித்து நான் சொல்றேன். வில் வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுத்தவர்கள், இஸ்ரவேலின் அலங்காரம் என்று சொல்லப்படுகிற விதத்திலே வாழ்ந்தவர்கள். சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை. சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை. சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தவர்கள். கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கத்தை பார்க்கிலும் பலம் உள்ளவர்களாய் இருந்தவர்கள். இஸ்ரவேலின் குமாரத்திகளுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து அவர்கள் உடையின் மேல் பொன் ஆபரணத்தை தரிப்பித்தவர்கள், பராக்கிரமசாலிகள். ஆமே, இத்தனை விஷயங்கள் சவுலுடைய குடும்பத்தை குறித்து சொல்ல முடியும். ஆமே, அந்த நாட்கள்ல சவுல் வாழ்ந்த அந்த நாட்கள்ல இஸ்ரவேலில் இருந்த பெண்கள் அவங்க விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்துவார்களாம். ரத்தாம்பரம் அப்படிங்கிறது இப்பெல்லாம் கட்டிக்கிற மாதிரி பட்டு சாரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விலை உயர்ந்த ஆடைகளை அணிவாங்களாம். அந்த ஆடைகளில் பார்க்கும் பொழுது அவங்க ட்ரெஸ்ல எல்லாம் இப்பெல்லாம் நிறைய ஸ்டோன் வச்சுக்கிறோம். ஆமீன். அந்த மாதிரி அந்த நாட்கள் அவங்கெல்லாம் எதை பதிச்சிருப்பாங்கன்னா கோல்டை பதிச்சிருப்பாங்களாம். பொன் ஆபரணங்களை ட்ரெஸ்ஸில் பதிச்சு போட்டிருப்பாங்கன்னா அப்போ எவ்வளோ செல்வாக்கா அந்த பெண்கள் இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ சவுலுடைய நாட்களில் அப்படி பெண்கள் உடை உடுத்தக்கூடிய அளவிலே நல்ல ஒரு ஆட்சியாக அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பது புரிகிறது. தேவ பிள்ளையே இப்படி இருந்துட்டு இருக்கிற நாட்கள்ல பாருங்க, இந்த சவுலினுடைய பேரன் யோனத்தானினுடைய மகன் மேவிபோசேத் 5 வயதா இருக்கும்போது அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. எத்தனை வயசுல? 5 வயசா இருக்கும்போது அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தின்னு பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்களேன். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி
இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பேர். ஆமென். என்ன படிக்கிறோம்? 5 வயசுல அவனுக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது அப்படின்னா, இந்த மாதிரி உங்க தாத்தாவும் உன்னுடைய தகப்பனாரும் யுத்தத்துல மடிஞ்சு போயிட்டாங்கங்கிற செய்தியை அவன் கேட்குறான். தேவ பிள்ளையே, அப்ப அவங்க வீட்டில் இருந்த தாதி என்ன செய்றா, அவனை எடுத்துட்டு ஓடுறா. அந்த செய்தியை கேட்டுட்டு அந்த 5 வயது மகனை தூக்கிட்டு ஓடும்போது அவசரத்துல கீழே போட்டுட்டாளா என்னன்னு தெரியல. நல்லா பிறந்தவன் 5 வயதிலே முடவனாகிறான். ஆமென். 2 கால்களும் முடமான நிலையிலே இருக்கிறான். இந்த மேவிபோசேத்துக்கு இன்னொரு பேர் மேரி பால் என்றும் பெயர். ஆமென். அதை நீங்க எதுல படிக்கலாம்னா 1 நாளாகமும் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல நீங்க படிக்கலாம். மேரி பால் என்று படிக்கலாம். ஆகவே தேவ பிள்ளை, எதற்கு இதை சொல்றேன் அப்படின்னா, 5 வயசுலே ஒரு துக்க செய்தியை கேட்டவன், 5 வயதிலேயே தகப்பனை தாயை இழந்தவன், இப்படி ஒரு துக்கமான ஒரு சூழல்ல தான் அவனுடைய சிறு பிராயம் ஆரம்பிக்கிறது. ஆமென். தேற்றுவதற்கு யாரும் இல்லை, உறவுகளுக்கு யாரும் இல்லை. ஆமென். பெற்றோர் நல்ல ராஜ பரம்பரையில் பிறந்து இன்றைக்கு அவனுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலும் ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமை அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆமென். யாரோ ஒருவர் அவனை வளர்த்துகிறார்கள். மாகீரின் குடும்பத்தில் அவன் வளர்க்கப்பட்டான் என்று வேதம் போதிக்கிறது. யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட அந்த கடினமான ஒரு சூழல்ல தான் அவன் இருக்கிறான். 5 வயசுல அவன் எப்படி இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. அப்பா இறந்துட்டாரு, தாத்தா இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்திய அவன், அந்த செய்தி அவனுக்கு வந்த போது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த செய்தியை கேட்டுட்டு சின்ன வயசுலேயே மனது உடைந்த நிலையிலே, ஆமென், சின்ன வயசுலேயே, ஆமென், யாருமே இல்லைங்கிற நிலைமையில அவன் ஒரு தள்ளப்பட்டவனாய், புறக்கணிக்கப்பட்டவனாய், கேட்பாரற்று கிடக்கிற ஒரு சூழல்ல இருந்தவன் தாங்க மேவிபோசேத். அல்லேலூயா. ஆமென். யாருமே விசாரிக்கிறதுக்கு இல்லை. அதனாலதான் இன்றைக்கு இந்த பாடலை நான் பாடினேன். எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையை மாற்றுகிறவர் இயேசு. ஆமென். பாருங்க, இந்த மேவிபோசேத் அவன் எங்க இருந்தான் அப்படின்னா லோத்தேபார் அப்படிங்கிற இடத்துல இருந்தான்னு வேதம் சொல்லுது. தேவப்பிள்ளை, இந்த லோத்தேபார் அப்படிங்கிற இடத்திற்கு என்ன பெயர் அப்படின்னா வனாந்திரம் என்று அர்த்தம். ஆமென். வனாந்திரம்னா என்ன தெரியுங்களா? ஆமென். நிறைய ஒரு காடுகள் நிறைந்த ஒரு பகுதி. ஆமென். யாருமே விசாரிப்பில்லாத ஒரு இடம், இருள் நிறைந்த இடம். வேதத்துல படிக்கிறோம், ஆகார் என்பவள் பெயர் சபா வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று படிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா திசை தெரியாத ஒரு இடம் தாங்க வனாந்திரம். எந்த திசையில போறது? ஆமென். வாழ்க்கையில எந்த திசையில போறது, என்ன செய்ய போறேன், எதிர்காலம் எப்படி இருக்கிறது? எத்தனை நாட்கள் இந்த குடிகார கணவனோடு போராட்டம், எத்தனை நாட்கள் கடன் வாங்கினதினாலே அதனால வந்த அவமானங்கள், திசையே எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் அதற்கு பெயர் வனாந்திரம். ஆமென். வாழ வழி தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆமென். ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் 1 மணி நேரம் நம்மனால இப்ப இருக்க முடியறது இல்லை. ஏன்னா உறவுகள் எல்லாம் அந்த மாதிரி காலங்கள் எல்லாம் எப்படி இருக்குங்க, மாறிட்டு வருது. முதல்லாம் கல்யாணம் வச்சோம்னா பத்திரிக்கை சொல்லுவாங்க. பத்திரிக்கை கொடுக்கும்போது 1 வாரத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்து, குடும்ப சங்கீதமா கல்யாணத்துக்கு வந்துருங்க, 1 வாரம் என்ன செய்யுங்க, எங்க வீட்டில் தங்கி நல்லா இருந்துட்டு போலாம் வாங்க. இப்போ என்ன தெரியுங்களா சொல்றாங்க, நாங்க வாட்ஸ்அப்லயே எங்களுடைய இன்விடேஷனை சென்ட் பண்ணிடுறோம். நம்ம என்ன தெரியுமா செய்யணும், வாட்ஸ்அப்லயே கூகுள் பே மாதிரி பணம் போட்டு வாட்ஸ்அப்லயே பணம் போகக்கூடாது, பணம் 500 ரூபா மொய் மாதிரி அனுப்பிச்சு விடணும். ஆமென். எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் கனம் நமக்கு கிடைக்கும். ஆமென். எதற்கு இதை சொல்றேன்னா, நிறைய உறவுகளினுடைய அந்த காரியங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, இந்த நாட்கள்ல கம்மியாயிட்டு வருது. ஆமென். 1 மணி நேரம், அதுவும் சில பேர் பத்திரிக்கை கொடுக்கும் போதே என்ன தெரியுங்களா சொல்றாங்க, மண்டபத்துக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு போயிருங்க. ஆமென். அப்படித்தானே சொல்றாங்க. உங்களெல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்களா? எங்க சொந்தக்காரங்க என்னை 1 வாரம் கூப்பிடுறாங்க, 1 மாசத்துக்கு கூப்பிடுறாங்கிறவங்க யாரா கை தூக்குங்க பார்க்கலாம்.
ஒருத்தர் மேல். ஆமே, நல்லா இருக்கீங்களான்னு கூட விசாரிக்கிறதுக்கு யாரும் இப்போ இல்லை. ஏன்னா அவரவர் பிஸியாக அவங்களுடைய ஸ்கெட்யூலை நியமித்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். நான் இந்த மேவி போசேத்தை யோசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சூப்பரான வார்த்தை கொடுத்தாருங்க. ஆமே, நான் உங்களுக்கு அதை இன்னைக்கு பொக்கிஷமாக புதையெல்லாம் அந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. ஆமே, அப்பா கண்டிப்பாக நடத்துவார். அப்போ எதற்கு சொல்கிறேன்னா, வனாந்திரமான வாழ்க்கை, திசை தெரியல, எங்கே போவோம், எப்படி வாழ போகிறோம். அப்போ பிறந்தது பாருங்க ராஜ குடும்பம். ஆமே, ராஜ அரண்மனையில் இருந்தவன் இன்னைக்கு வனாந்திரத்தில் யாரோ ஒருவருடைய வீட்டில் அவன் இருக்கிறான்னா அவன் மனசு எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. நல்ல உணவு இல்லை, நல்ல உடை இல்லை. ஆமே, ஒரு 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 நாள் நம்ம உடம்பு சரியில்லாமல் படுத்தாலே நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஐயோ படுத்துட்டியா அப்படின்றாங்க. ஆமே, அல்லேலூயா. எனக்கு காய்ச்சல் கீரை வந்துருச்சுன்னு வைங்க, பாஸ்டரையோ பேசியே சரி பண்ணிடுவாங்க. ஆமே, அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்க வச்சிருவாங்க. ஆமே, அதனால காய்ச்சல் எனக்கு வர்றதில்லை. ஆண்டவரை துதிக்கிறேன். என்ன பலவீனனாலும் படுக்கக்கூடாது. ஆமே, படுக்கணும். ஆனால் அதே கண்டினியூஸாக சில பேர் தலைவலின்னு அதை சாக்காடிட்டு 10 நாள் படுத்துக்கிறது. ஆமே, காய்ச்சல்னா அதை சாக்காடிட்டு 1 மாதம் படுத்துக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது எங்கள் வீட்டில். ஆமே, கரெக்ட் பண்ணிடுவாங்க. சீக்கிரமாக வேலையை செய்யணும், சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வந்துடணும்னு நினைப்பாங்க. தேவ மனுஷனுக்காக நான் துதிக்கிறேன். இன்னைக்கு நான் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். ஆமேன், கர்த்தர் நல்லவர். ஆமேன். எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்க, திசை தெரியாத ஒரு வாழ்க்கையில் அவன் இருந்துட்டு இருக்கான். நல்ல குடும்பத்தில் பிறந்து, ஆமேன், இடையில் ஏற்பட்ட கஷ்டங்கள். ஆமேன், தேவ பிள்ளைய நீங்கள் நினைக்கலாம், நான் பிறந்த போதே என் வீட்டில் கஷ்டம் இல்லை. எனக்கு இமானுவேல் பிரதர் ஒரு நாள் சொன்னார், அவர் சின்ன பையனாக இருக்கும்போதே அவரை கொண்டு போய் அவங்க வீட்டில், என்ன பிரதர் அதுக்கு சொன்னீங்க, பண்ணையத்தில் இல்லை, தோட்டத்து வேலைக்கு எத்தனை வயசில் போனீங்க? 14 வயசில் கொண்டு போய் விட்டுட்டாங்களாம். ஆமேன், 14 வயசோட படிப்பு போச்சு. 14 வயசில் என்ன செய்யணும், அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, அக்காங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு எத்தனை வயசுல கொண்டு போய் விட்டாங்க? சின்ன வயசுல இருந்தே கடினமான ஒரு வாழ்க்கை. இதற்காக சொல்றேன். அப்போ திசை தெரியல, எங்க போகணும், எப்படி வாழணும், எப்படி நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தை முன்னேற்ற போறோம், எதுவுமே தெரியாத ஒரு நிலையிலே இருந்தவன் தான் தேவ பிள்ளையே இந்த மேவி போசேத். ஆமேன். அந்த பாதையில் இன்னைக்கு நீங்களும் இருந்தா உங்களை தேடி அப்பா வார்த்தை வருகிறது. ஆமே, கடினமான பாதைகளா இருக்கலாம், இது சரியே ஆகாது அப்படின்னு எதையும் நினைச்சு முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க. ஆமே, சரியாகும், எல்லாம் சரியாகும். ஆமே, கர்த்தர் சரிப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தவனுக்கு ஆமேன் தேவனுடைய வார்த்தையாக நான் இது வந்து பார்த்தீங்கன்னா எரேமியாவில் வருகிறது இந்த வார்த்தை. அதுக்காக நான் துதிக்கிறேன் ஆண்டவரை. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்களேன். திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன், உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. அல்லேலூயா. திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடை காப்பாற்றுவேன். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை வரும் பொழுது அப்படியே தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புது. உங்க பெற்ற பிள்ளைகள் உங்களை காப்பாற்றாம போகலாம், உங்க கணவன் உங்களை காப்பாற்றாம போகலாம், உங்க பிள்ளைங்கள் காப்பாற்றாம போகலாம். ஆனா ஏசப்பா இந்த ஆராதனை நேரத்துல சொல்றாரு, நீ திக்கற்றவர்கள் அல்ல, நீங்க கைவிடப்பட்டவர்கள் அல்ல. எப்பேற்பட்ட நிலைமையா இருந்தாலும் என்கிட்ட உன்னை கொடு, நான் உன்னை உயிரோட காப்பாற்றுவேன், உயிரோட காப்பாற்றுவேன். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. என்ன நீங்க காப்பாற்றுவீங்கப்பா, உயிரோட காப்பாற்றுவீங்கப்பா, என்ன ஜீவனை பாதுகாப்பீங்கப்பா. அல்லேலூயா. நம்பி திருமணமாகி ஆமென், அல்லேலூயா, இடையிலேயே கைவிட்டு போன எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஆமென். கடைசி வரைக்கும் காப்பாத்திடுவான் அப்படின்னு நினைத்தவர்கள் கூட கைவிடலாம். அதனால என்ன அப்ப நேசு சொல்றாரு, நான் உன்னை உயிரோட காப்பாற்றுவேன். ஆமென்.
ஒருவேளை தகப்பன் இல்லையே என்று கலங்குகிற பிள்ளைகளுக்கு நான் இந்த வார்த்தையை தேவனுடைய சொத்தாக உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்க பிள்ளைகளை அப்பா காப்பாத்துவாரு. மனுஷன் காப்பாத்துறானோ இல்லையா, யார் காப்பாத்துவா? அப்பா காப்பாத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளையே, நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த மேவிபோசேத்துக்கு ஆமேன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தது. ஆமேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் கர்த்தர். அந்த கைவிடப்பட்ட நிலைமையில ஆமேன் மேவிபோசேத்தை காப்பாற்றினது கர்த்தர். ஆமேன். ஒருவேளை எந்த கடினமான பாதைகளாக இருந்தாலும் ஏசப்பா சொல்றாரு, நான் உன்னை காப்பாத்துவேன். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டேன். நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். தேவ பிள்ளையே, அவருடைய அன்பை உணர்கிற ஒரு மேலான இடம்தான் கர்த்தருடைய சமூகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடி வரும்போது அவர் பேசுகிற வார்த்தையில நம்ம காயமெல்லாம் ஆறிரும். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஆமே, என்னுடைய காயங்கள் எல்லாம் ஆறி இருக்குப்பா. இல்லைன்னா இந்த மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் என்ன இருக்காதுங்க, ஒரு திருப்தி இருக்காது. அந்த வேலையில் ஒரு கஷ்டத்தோடு நம்ம செஞ்சுட்டே இருந்திருப்போம். ஆனால் எவ்வளவோ மனக்காயங்களுக்கு ரணமாயிருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏசப்பாவுடைய வார்த்தை மருந்தாக இருந்ததினாலே நான் காயம் மாறி இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? அப்பாவை பார்த்து குறையொன்றும் இல்லை, என்ன நிறைவாக நடத்து நீங்க, குறையொன்றும் இல்ல, என்ன நிறைவாக நடத்து நீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்து நீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்து நீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடு நல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே. இத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செய்தீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்ன நீங்க இவ்வளவா நேசிச்சீங்க, எதை கண்டு என்ன நீங்க இவ்வளவா நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்ன தாங்கிடு நல்ல தகப்பனே, என்ன தாங்கிடு நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. சில நேரம் உங்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடாட்டி பரவாயில்லன்னு விடுறதில்ல, அழ அழ உணவு ஊட்டுறீங்க. அந்த மாதிரிதான் உங்க பிரச்சனையிலையும் போராட்டத்திலையும் அப்படியே இருக்கட்டும் ஆண்டவர் விடுறதில்ல. ஆமே, நீங்க சில நேரம் ஆலயத்துக்கு வந்தாலும் வராம போனாலும் அவரை நேசிச்சாலும் நேசிக்காட்டியும் உங்களை ஆசீர்வதிக்காம விடுறதில்ல. ஆமே, எத்தனை பேர் உணர்றீங்க? இந்த பக்தன் சொல்ற மாதிரி, எதை கண்டு என்ன நேசிச்சிங்கப்பா, தகுதி என்று சொல்ல என்கிட்ட எதுவும் இல்லப்பா, உம்முடைய அன்பு விலையேற பெற்றது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் தெய்வ பிள்ளை? அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 5 வயசுல முடமாயிட்டான். மேபி அவருக்கு ஒரு 23 வயசு, ஒரு 24 வயசுல திருமணம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடைப்பட்ட காலங்கள்ல மாகீர் என்பவனுடைய வீட்டில் அவன் வளர்க்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமேன், உங்க குடும்பத்திற்கு, உங்க உறவுகளுக்கு, உங்க உடன்பிறப்புகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாக, தாயாக இருக்கணும். ஆமேன். ஒரு கடினமான ஒரு பாதையை உங்க குடும்பத்தில் உறவுகள் சந்திக்கிறாங்களா, அதுக்கு ஆறுதல் கொடுக்கிற நல்ல மருந்து போடுகிற பிள்ளைகளா நீங்க இருக்கணும். ஆமேன். அது இயேசுவினுடைய ஸ்பாவம் என்பதை மறந்து போக கூடாது. ஆமேன். அவன் முடவனாயிட்டான், அவனை இனி போய் யாரு பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை அந்த மாகீர் யோசிச்சிருந்தாருன்னா கைவிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அந்த முடமான நிலைமையில, ஒரு பிரச்சனையோட இருக்கிறவங்கள ஒருத்தன் தூக்கிட்டு போய் ஆதரிச்சான் பாருங்க. அந்த இடத்தில் அந்த மாகீர் என்பவனுடைய குணம் உயர்ந்து நிற்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்ப நிகழ்வுகளை எதுவும் தவிர்க்காதீங்க, துக்க நிகழ்வுகளை தவிர்க்காதீங்க. நேர்ல சென்று, அவங்க புற மதஸ்தரா இருந்தாலும் நேர்ல போய் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அவர்களுக்கு அது ஆறுதலை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதெல்லாம் கிறிஸ்தவத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல ஒரு காரியம். ஆமேன். ஆகவே இந்த மாகீர் என்பவன் வளர்த்து ஆளாக்கி திருமணம் பண்ணி மேவிபோசேத்துக்கு மீகா என்னும் ஒரு குமாரன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த அந்த இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் ஒருவன் உதவி செய்தான். அல்லேலூயா. கர்த்தரை நான் துதிக்கிறேன். இப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனாலும் மேவிபோசேத்துக்குள்ள ஏனோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு வேதனை, இதுல இருந்து வெளியே வர முடியாம தவித்து கொண்டிருக்கிற நேரத்துல தான் ராஜா வீட்டில இருந்து அழைப்பு போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அரண்மனையிலிருந்து அழைப்பு போகிறது. வேதத்துல நம்ம படிக்கிறோம். ஆமென். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்களேன். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். ஆமென். போதும் சிஸ்டர், தேங்க்யூ. ஆமென். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆமென். மாகீரின் வீட்டில் அவன் இருக்கான். ஆனா ராஜா வீட்டிலிருந்து, ராஜ அரண்மனையிலிருந்து அவனுக்கு ஒரு அழைப்பு போகிறது. என்ன அழைப்புனா, ராஜா உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். முடமான ஒரு சூழல்ல இருந்த அவனுக்கு ஒரு அழைப்பு போகிறது. தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமென், நாமும் ஒரு காலத்திலே பாவம் செய்து முடமாக்கப்பட்டிருந்தவர்கள். ஆமென். அக்கிரம கட்டுகளினாலே கட்டப்பட்டு முடமாக்கப்பட்டிருந்தவர்கள், பாவ சேற்றிலே உழன்று முடமாக்கப்பட்டிருந்தவர்கள், வெளியே வர முடியாதபடி, ஆமென், நம்ம ஒரு காலத்தில் முடமாக்கப்பட்டிருந்த நமக்கு அழைப்பு எங்கிருந்து தெரியுங்களா? பரலோக ராஜாவிடம் இருந்து வந்த அந்த அழைப்பு தான் இன்னைக்கு அவர் வீட்டில் வந்து உங்களை என்னை உட்கார வச்சிருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் எத்தனையோ பேர் முடமாக்கப்பட்ட நிலைமையிலேயே இருக்கிறார்கள். முடம் என்பது சரீர பிரகாரமான காரியத்தை மாத்திரம் நான் சொல்லல. உடலிலே எத்தனையோ பேருக்கு முடங்கள் இருக்கிறது. பாவம் செஞ்சு செஞ்சு ஆமென் செயல்பட முடியாமல் இருக்கிற எத்தனையோ மக்கள் இந்த பூமியில இருக்காங்க. நல்ல சிந்தையோடு வாழ முடியாதவங்க இந்த பூமியில இருக்காங்க. ஆமென். இன்னும் ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு மேல பாவம், திரும்ப திரும்ப தவறுகள், திரும்ப திரும்ப விபச்சாரம்,
திரும்ப திரும்ப வேசித்தனங்கள், திரும்ப திரும்ப பொய், திரும்ப திரும்ப கொலை பாதகங்கள், கொலை எண்ணங்கள், பொறாமையின் எண்ணங்கள், இப்படி வாழுகிற ஒரு கூட்டத்தின் மத்தியிலே அவர்கள் ஒருவேளை வெளிப்பிரகாரம் அவர்கள் சரீரம் நல்லாக இருக்கலாம், ஆனால் உள்ளம் முடமாகி இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. அந்த முடத்திலிருந்து ஏசப்பா நம்மை வெளியே கொண்டு வந்து, அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு உங்களை என்னை அவர் அரண்மனைக்குள்ள உட்கார வச்சிருக்காருனா, நீங்களும் நானும் ராஜா வீட்டு பிள்ளை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமீன். கர்த்தர் நல்லவர். நான் ராஜா வீட்டு பிள்ளை, நான் தப்பு செய்ய மாட்டேன். ஆமீன். பாட்டை வேற மறந்துட்டேன். ஹல்லேலூயா. நான் ராஜா வீட்டு பிள்ளை. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து, நீங்க ராஜா வீட்டு பிள்ளை, தப்பு செஞ்சிடாதீங்க. குட்டீஸ் எல்லாம் சொன்னீங்களா? நல்லா சொல்லுங்க, உறக்க சொல்லுங்க, காதுல போய் விழுகட்டும். ஆமீன். காது கிளியிற மாதிரி சொல்லுங்க. நம்ம யாரு? ராஜா வீட்டு பிள்ளை. ஆமீன். உங்க வீட்டில் போய் இன்னைக்கு ஒரு சார்ட் ஒன்று வாங்கி, நான் ராஜா வீட்டு பிள்ளைன்னு எழுதி வைங்க. ஆமீன். அதை பார்க்கும்போதெல்லாம் அந்த பிரசன்னம் உங்க வீட்டை நிரப்பும். ஹல்லேலூயா. ஆமீன். அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமீன். நான் அடிக்கடி சொல்வேன், எலிசபெத் மகாராணியை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தாங்களாம். நார்மல் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்த போது அந்த அம்மா நடைய பார்த்துட்டு டீச்சருக்கு கோபம் வந்துருச்சான். என்ன நீ இப்படி நடக்கிற? டீச்சர் பேசாமல் இருங்க, நான் எங்கேருந்து வந்திருக்கேன்? நீங்கள் நான் படிக்கிற ஸ்கூல் நார்மல் ஸ்கூலாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு ராணி. ஆமீன். எப்போ? குட்டியாக இருக்கும்போதே. ஆமீன். அந்த மாதிரி நம்ம ஒரு ராஜா வீட்டு பிள்ளைங்கன்னா அவ்வளவு அபிஷேகமும் கிருபையும் நல்ல சிந்தைகளும் கொட்டி கிடக்கிற பிள்ளைங்க நம்ம எல்லாம். எத்தனை பேர் ஆமீன் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆமீன் உங்க நல்ல குணங்கள் வெளிப்படணும். ஆமீன். உங்க நல்ல கேரக்டர் வெளிப்படணும். ஆமீன். அப்பா இவங்க கிட்ட வேலையை கொடுத்தா இவங்களை மாறி பொறுப்புள்ளவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் உங்க வேலைகள் இருக்கணும். ஆமீன். குடும்பத்துல ஆமீன் இந்த மாதிரி ஒரு மனைவியை நான் கிடைச்சது, பெற்றெடுத்ததுக்குன்னு வருது, சாரி, இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நான் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். நான் பாஸ்டர்ட்ட அடிக்கடி சொல்லுவேன், நீங்க என்னை கட்டுனதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க சொல்லுவாங்க, அதை விட நீ கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி அதுல எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு கொஞ்சம் கிளாஷ் ஆயிரும். எப்படி நான் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன். சரி, தேவ மனுஷனா இருக்காங்களேன்னு அடங்கி போயிடுவேன். ஹல்லேலூயா. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, தேவ பிள்ளையே நம்ம எல்லாம் கொடுத்து வச்ச ராஜா வீட்டு பிள்ளைங்க. ஹல்லேலூயா. பழமொழி சொல்லுவாங்க, அவன் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிடா, அவன்லாம் வெளியே இருக்கிறவன் கண்ணுக்குட்டி தான். நம்ம எல்லாம் ராஜா வீட்டு பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவீங்களா? அப்பா நான் ராஜா வீட்டு பிள்ளைப்பா, தப்பு செய்ய மாட்டேன்ப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமீன். பாருங்க, ஒவ்வொரு பிரசங்கத்தையும் ரெடி பண்ணுவோம். எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா இந்த வாரம்? கஷ்டம் மீன்ஸ் அதாவது வீட்டில் சமைக்கணும், வேலைகளை செய்யணும், ஆமீன், ப்ரேயர்ஸ் அட்டன் பண்ணணும், ஆன்லைன் ப்ரேயர் அட்டன் பண்ணணும், வர்ற ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணணும், சாட்டர்டே செய்திக்கு அங்கே சென்னை போகிறக்கு ரெடி ஆகணும், மனசளவில் ரெடி ஆகணும், சரீர அளவு ரெடி ஆகணும். பாருங்கள், ஒவ்வொன்றுமே கர்த்தர் கிருபை கொடுக்கலன்னா சான்ஸே இல்லை. சென்னை போகிறக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமையே 2 பிரசங்கங்களையும் 3 பிரசங்கம் இந்த வாரம். புதன்கிழமை ஜபத்துக்கு பிரசங்கம் ரெடி பண்ணணும், சண்டே சர்வீஸ்க்கு சென்னை மீட்டிங்கு போறக்கு, இப்படி எல்லாத்தையும் தயார் பண்ணுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சா ஜனங்கள்லாம் ஜெபத்துக்கு வந்துட்டாங்க. சரீர அளவுல கொஞ்சம் பாதிப்பு வேற எனக்கு இன்னைக்கு. அவன் நேத்தெல்லாம் டிராவல் ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாருங்க, வயிறு அப்செட் ஆயிருச்சு, எவ்வளோ கஷ்டங்கள். ஆனாலும் அப்பன் இயேசு கிருபை கொடுத்து நடத்துகிறதை நினைக்கும் போது நான் சொல்லுகிறேன், நான் ராஜா வீட்டு பிள்ளை. ஹல்லேலூயா. என்ன கஷ்டம் வரட்டுமே, எல்லாத்துலேயும் அப்பா தூக்கி எடுப்பார். முதல்லாம் பார்க்கும் பொழுது சுகர் 300 தாங்க இருக்கும். 300 அபவ் டயபெட்டிக் இருக்கிறனால 300 அபவ் இருந்துகிட்டே இருக்கும். கஷ்டமாக இருக்கும் சரீர ரீதியாக. ஆனால் ஆண்டவருடைய கிருபையில்
நம்ம வளரம்மா பொண்ணு சொன்னாங்கம்மா, எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து பாருங்கம்மா, அவர் அந்த மருத்துவர் நல்லா பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. அதன் பேர்லே நான் அங்கே போனதுக்கப்புறம் ஆண்டவருடைய கிருபை, உங்கள் ஜெபம் எல்லாம் இந்த முறை சுகர் நல்ல நார்மல் ஆகி இருக்கிறது. கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஏனென்றால் நான் ராஜா வீட்டு பிள்ளை. அல்லேலூயா, ஆமென். அப்போது யோசிச்சு பாருங்க, ஒரு தனிமையான நிலைமையில் இருந்தவன், எதற்கும் பிரயோஜனம் இல்லை, முடமான ஒரு நிலைமையில் இருந்தவன், வாழ்க்கையில் எந்த அச்சீவ்மெண்ட்டும் நீ இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தவனுக்கு ராஜா வீட்டில் இருந்து ஒரு அழைப்பு. ஆமென். அவனை கூட்டிட்டு போகிறாங்க. தேவ பிள்ளையே பாருங்க, அவன் கால்கள் ஆமென் அந்த ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே படலைனாலும் ஃபஸ்ட் அவனுடைய உள்ளம் அதுக்குள்ளே போயிருச்சு. ஆமேன். ஆத்மார்த்தமா உள்ள போறான். அவனை தூக்கி கொண்டு போய் ராஜா உட்கார்ந்துருக்கிற அந்த சீட்டுக்கு முன்னாடி அவனை உட்கார வச்ச உடனே, பைபிளை நீங்க நல்லா படிச்சு பார்த்தா தெரியும், உள்ள போன உடனே முகங்குப்புற விழுந்து ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்பாவை தேடி வர்றீங்களா? ஃபர்ஸ்ட் தாழ்மை. ஆமென். எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு உயர்வு அப்பா கொடுப்பாரு, அதில் மாற்றமே கிடையாது. கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க மேலே போயிட்டே இருப்பீங்க. நல்ல ஹை பொசிஷன் ஆண்டவர் கொடுப்பாரு. ஆமென். நாங்கள் போயிருந்த சர்ச், நேற்றைக்கு பிரசங்கம் பண்ண அந்த சர்ச்சிலுடைய அந்த பாஸ்டர் அம்மாவுடைய தாயார் 82 வயசு, நல்ல ஒரு ஜெப வீராங்கன்னு, கர்த்தருடைய ஊழியக்காரி. சூப்பராக ஒரு 5 மினிட்ஸ் பிரசங்கம் பண்ணாங்க. நல்லா இருக்காங்க பார்க்குறக்கு. அந்த அம்மாவுடைய கணவர் டிஃபென்ஸில் இருந்தாங்களாம். அப்போ அவர் சான்ஸ் கொடுத்தாரா, நீ போய் ஊழியம் பண்ணுன்னு. அப்படி ஊழியத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்து, அவங்களுக்கு 2 பொண்ணுங்க 1 பையன், 3 பேரும் சென்னையில் சர்ச் வச்சுருக்காங்க. ஆமீன். அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. கர்த்தரை நான் துதிக்கிறேன். கர்த்தருக்குள்ள நீதிமொழிகள் 31 படித்து 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 ஜெபம் பண்ணுவாங்களாம். இன்றைக்கு அவர்களுடைய பேரம் பேத்திகளை பார்க்கும் பொழுது, அந்த நேற்று நான் போன சர்ச்சுடைய பாஸ்டர் அம்மாவுடைய மருமகன் ஒருத்தர் வக்கீலாக இருக்கிறார், இன்னொரு மருமகன் லைலோ காலேஜில் சயின்டிஸ்டாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. தேவ பிள்ளையை யோசிக்கும் பொழுது, ஒரு தாயினுடைய அர்ப்பணிப்பு தலைமுறை தலைமுறையாய் அவர்களை உயர்த்துகிறது. ஆமென். எதற்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் கண்டிப்பா நம்மளை உயர்த்துவார். ஆனா ஒன்னே ஒன்று, அப்பா சமூகத்துக்கு வரும்போது நான் பிள்ளை தான். ஐ எம் நாட் அ கலெக்டர், ஐ எம் யுவர் சைல்டுப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் ஹையர் அஃபீஷியல், என்னுடைய பொறுப்பு. பட் நான் உங்களுக்கு முன்னாடி யாரு? உங்க பிள்ளைப்பா. ஆமேன். ஒரு பிள்ளை. ஆமேன். பாருங்க, நேற்றுக்கு ட்ரெயினில் வரும்போது ஓமன் நாட்டை சேர்ந்த ஒரு சிஸ்டர், அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னேன். அவங்க என்ன வேலை செய்றீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டு அவங்க சொன்னாங்க, நான் ஓமன் நாட்டில் ஒரு ஹையர் அஃபீஷியலில் இருக்கேன், ஒரு நல்ல ஆஃபீஸராக இருக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை, அது என்னை பார்த்து சிரிச்சுட்டே வருது. ஒரு வருஷம் பேபி அது. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தூங்கவே இல்லைங்க. அந்த குழந்தைய வச்சு இப்படி தள்ளாடுறாங்க. ஆமீன். ரொம்ப சூப்பராக அந்த பேபியை பார்த்துக்கிட்டாங்க. அப்போது நான் என்ன அதை யோசிக்கிறேன்னா, அந்த மாதிரி அப்பா வீட்டுக்கு வந்துட்டா அப்பாவை கடிச்சு திங்கிற மாதிரி கொஞ்சிடணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமீன். என்னன்னு அவர்கிட்ட கேட்கக்கூடாது, அவரை கொஞ்சணும். ஹல்லேலூயா. அது கொடுங்க இது கொடுங்க அப்படி இல்லை, உங்களை நான் ஆராதிக்கிறதாங்க ஏசப்பாவை கொஞ்சறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. Im
கொஞ்சறது? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்ககிட்ட கேட்கறக்கு வரலப்பா, உங்களை கொஞ்சம் வரேன்ப்பா. ஆமேன். ஏன்னா நான் உங்க வீட்டு பிள்ளைப்பா. முகங்குப்புற விழுந்து நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த பேசேஜ் படிச்சுட்டு அழுதுங்க. பைபிளை படிக்கும்போது பரிசுத்த ஆவியின் உணர்வோடு படிச்சு பாருங்க. உங்ககிட்ட பேசாம அந்த வார்த்தை இருக்காது. ஆமேன். 2 காலம் மூடும் அவன் முகங்குப்புற விழுந்திருக்கானா, எத்தனையோ பேர் நல்ல கால்களோட இருக்கிறவங்க கூட பணிஞ்சு போறது இல்லைங்க. ஆமே. வாழ்க்கையில் ஒரு ஃபெயிலியரான ஒரு நிலையில் இருக்கிறவன் முகங்குப்புற விழுந்து பணிந்து ராஜாவை பணிஞ்சு இப்படி எழும்பி அவர் முகத்தை பார்க்கும்போது ராஜா சொல்றாரு, மேவிபோசேத் பயப்படாதப்பா. ஆமே, பயப்படாத. தேவன் நிமித்தம், அந்த வசனம் 2 சாமுவேல் 9:3 படிக்கிறோம். தேவன் நிமித்தம் உன் குடும்பத்துக்கு நான் தயவு செய்வேன். ஆமே, தேவன் நிமித்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கண்டிப்பா கர்த்தர் நிமித்தம் உங்க குடும்பத்துக்கு அற்புதம் நடக்குங்க. கர்த்தர் நிமித்தம் உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டுங்க. தேவன் நிமித்தம் நீங்க நல்லா தாங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா. தேவன் நிமித்தம் நீங்க உயர்வுக்கு மேல உயர்வை சந்திப்பீங்க. ஹல்லேலூயா. அப்பாவை ஆராதிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. ஆமே. என்ன கஷ்டம் இருந்தாலும் சண்டே ஆலயத்துக்கு வந்துருங்க. ஒரு அம்மா நம்ம சர்ச்சுக்கு வர்றாங்க, ஜானட் அம்மா. மறக்காம நீங்க வந்து எங்க வீட்டில் வந்து ஜெபிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு சொன்னேன், கண்டிப்பா உங்க வீட்டில் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுறேங்கம்மான்னு சொன்னேன். ஆமே. அந்த மாதிரி அப்பா சமூகத்துக்கு வந்து எவ்ரி சண்டே ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய அட்டெண்டன்ஸ் விழுந்துடணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். பரலோகத்தில் ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. ஆமே. அப்ப பாருங்க, இவன் முகங்குப்புற விழுந்து வணங்கி இப்படி ஏறிட்டு பார்க்கும்போது ராஜா சொல்ற, பயப்படாதப்பா. எதை நீ இழந்தையோ அத்தனையும் திரும்ப நான் உனக்கு கொடுக்க போறேன். சிஸ்டர், அந்த வசனத்தை படிங்க. 2 சாமுவேல் 9:7 படிங்க. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். 11 படிச்சிருங்க. சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். ஹல்லேலூயா. ஆமென். அந்த 11ஆம் வசனத்துல படிப்போம், ராஜகுமாரரில் ஒருவனை போல. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். ராஜகுமாரரில் ஒருவனை போல கர்த்தர் என்ன பண்ணார்? மேவிபோசேத்தை உயர்த்தினார். காரணம், அவனுக்குள்ள இருந்த தாழ்மை. நான் சொல்லுவேன், தாழ்வு மனப்பான்மை யாருக்கு வேணாம்? நான் ரொம்ப கீழானவங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, அப்படி வேண்டாம். தாழ்மையா இருங்க. தாழ்வு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு வேண்டாம். ஆனா ஹம்பிள்னஸ் என்ன செய்யும்? பெரிய உயர்வுக்கு உங்களை கொண்டு போகும். எங்கேயும் தாழ்மையா இருந்துக்கோங்க. ஆமே. தகப்பன்கிட்ட தாழ்மையா நடந்துக்கோங்க. அம்மா கிட்ட தாழ்மையா நடந்துக்கோங்க. வேலை ஸ்தலங்கள்ல ஆமே, எந்த அளவுக்கு ஹம்பிளா போறீங்களோ சான்ஸே இல்லை. அப்பா உங்களை பார்த்து பார்த்து உயர்த்துவார். நிச்சயமா சொல்றேன். ஆமே. அவங்க உங்களை விட ஆமே ஹையர் அஃபீஷியல்ல இருந்தா கூட, அல்லது உங்களை விட கீழே இருந்தா கூட என்ன செய்யுங்க? சான்ஸ் இல்லை. அப்படியே அமைதியா போய் பாருங்க. ஆண்டவர் அதை பார்த்து 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 உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஏசப்பாவுடைய கண்கள் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது. ஆமே. ஆகவே தேவ பிள்ளை, அவனுக்குள் இருந்த தாழ்மை, அவனுக்குள் இருந்த ஏக்கம் ராஜா வீட்டில் நிறைவேறினது. அந்த மாதிரி உங்களுக்குள்ள பல ஏக்கங்கள் இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து பல கேள்விகள் இருக்கலாம். இந்த காரியம் எப்படி நடக்க போகுதுன்னு கவலைப்படலாம். இழந்த நிலம் எப்படி திரும்ப வரப்போகுதுன்னு யோசிக்கலாம். ஆமே. அல்லது எப்ப எனக்கு ப்ரமோஷன் வரப்போகுது, எப்ப என் கடனெல்லாம் அடைச்சு நான் செட்டில் ஆக போறேன்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்படலாம். எல்லாத்துக்கும் பதில் ராஜா வீட்டில் இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே. ராஜா வீட்டில் இருக்கு.
அப்பா சொல்றாரு, பயப்படாத, எந்த விஷயத்தை குறித்து என்ன செய்யாத, பயப்படாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அப்பா பதிலை கொடுக்க வல்லவர். ஆமென். தாமதிக்கிறார் அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போயிடாதீங்க. ஆமென். ஜெபிச்சு ஜெபிச்சு பாக்குறேனே ஒன்னும் நடக்கலையே. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த காரியம் இன்னும் பலப்பட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அது வளர்ந்துட்டு இருக்கு. நமக்கான ஆசீர்வாதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். சில நேரங்கள் எங்களுக்கு கூட சோர்வு வந்துடும். எவ்வளவு கண்ணீர் இந்த ஊழியத்தில், எவ்வளவு பிரயாசம்பா, இன்னும் நினைச்ச மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை சந்திக்க முடியலையே, ஒரு உயர்வை சந்திக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சோர்வு வரும்போது ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இன்னைக்கு செடியை வச்சு நாளைக்கு மரம் ஆயிருதா? என்ன கேட்பாரு? இன்னைக்கு செடி வச்சு நாளைக்கு அது மரம் ஆயிருதா? அப்ப நான் யோசிப்பேன், இல்லப்பா, நாட்கள் எடுக்கும். அந்த மாதிரிதான் நீங்களும் உங்க ஊழியமும் ஒவ்வொரு நாளும் நான் தண்ணீர் பாய்ச்சி வருகிறேன். இது ஒரு காலத்தில் உயர்ந்த விருட்சமாய் நிமிர்ந்து நிற்கும். ஆமென். அநேக பட்சி ஜாதிகள் அதுல வந்து தஞ்சம் அடையும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. நீங்க யாரு? ராஜா வீட்டு பிள்ளை. ஆமென். உங்க சத்தம் காதுல வந்து செவிடாக்கிருச்சு. ஆமென். நீங்கெல்லாம் யாரு? ராஜா வீட்டு பிள்ளை. ஓரா யாரு? ராஜா வீட்டு பிள்ளை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனை நான் துதிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். ஏதோ ஒரு நாள் கேட்டு ஒரு நாள் விடுகிறவர்களாய் அல்ல. நான் ராஜா வீட்டு பிள்ளைப்பா, தப்பு செய்ய மாட்டேன். நான் ராஜா வீட்டு பிள்ளைப்பா, என்ன நீங்க உயிரோட காப்பாத்துவீங்க. ஆமென். இந்த ராஜா வீட்டு பிள்ளைக்கு அரண்மனை எது தெரியுமா? கர்த்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் அப்பம் புசித்து நீ ராஜாவுடைய வீட்டுல வந்து ராஜகுமாரரில் ஒருவனை போல நித்தம் அப்பம் புசிப்பாய்னா என்ன? இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட இந்த வசனம் தான் உங்களுக்கு ஆகாரம். இந்த ஆகாரத்தை சாப்பிட 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 உங்க உள்ளான மனசு பலப்பட்டுட்டே இருக்கும். ஆமென். எந்த ஒரு விஷயமானாலும் நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு கிருபை, இப்ப கேட்ட அந்த வசனம் உங்க பிரச்சனைக்கு வேலை செய்யும். ஹல்லேலூயா. ஆமென். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஒரு நல்ல மருத்துவருக்கு படிக்கிறவங்க மருத்துவருக்கு படிக்கிற காலங்கள்ல நல்லா படிச்சாங்கன்னா தான் என்ன வியாதிகளுக்கு ஆக அவங்க மருத்துவமனைக்கு வரும்போது டயக்னோஸ் பண்ணுகிற ஞானம் அப்பொழுது அவர்களுக்கு வரும். படிக்கிற காலத்திலே மருத்துவரா இருக்கவங்க ஒழுங்கா படிக்கலன்னா தவறாத்தான் மருத்துவம் பார்ப்பார்கள். ஆனால் நல்லா படிச்சு அவங்க யோசிச்சாங்கன்னா இந்த வியாதிக்கு இந்த மாத்திரையை கொடுக்கலாம், இந்த மருந்தை கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க டயக்னோஸ் பண்ணி அந்த வியாதியை டயக்னோஸ் பண்ணி மருந்து கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். அந்த மாதிரி தான் படிக்கும் பொழுதே கற்றுக்கொள்ளுகிற இடத்துல கவனமாய் கற்றுக்கொண்டால் பிரச்சனையின் நேரத்தில் இந்த வார்த்தை உங்களுக்காக வேலை செய்யும். அந்த பிரச்சனைகளிலிருந்து போராட்டங்களிலிருந்து விடுதலை பெற்று ராஜா வீட்டு பிள்ளைகளாய் வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.